मातृका पंचकम ரெண்டாவது ஸ்லோகம். ஆதிசங்கர பகவத்பாதாள் நிஷ்டை கலையிறது. நிஷ்டை கலைஞ்சு ஓடி வரார். அம்மா மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கா. இப்போ பார்த்து ஓன்னு அழறார். அம்மா, ஒரு சமயம் நான் குருகுலத்தில் வேதாத்தியானங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஓடி வந்தியே, அழுதுண்டே ஓடி வந்தியே. விடிகார்த்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் சொப்பனம் கண்டேன். சங்கரா, என்ன சொப்பனம் கண்டேன் தெரியுமா சங்கரா? நீ சன்னியாசியாக போக பாமல் சொப்பனம் கண்டேன்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுண்டே ஓடி வரா. அவள் அழுது மட்டும் இல்லை, அந்த குருகுலம் பூரா அவள் சொன்னதை கேட்டுன்னு அழுது. அப்பேற்பட்ட அழுத தாயாருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? கடைசி காலத்தில் நமஸ்காரம் தான் பண்ண போகிறேன்னு ஆதிசங்கர பகவத்பாதாள் குருகுலம் உபஸ்திருத்திய ஸ்வப்னகாலே திருஷ்டுவா யதிஜமுபதிதவேஷம் ராருதோஷம் त्वमुच्चैः गुरुकुलमदसर्वं प्रादुदत्ते समक्षं सपदि चरणयोस्ते मादरस्तु प्रणमः. राम राम. राधे कृष्णा. எல்லோரும் தாயார் தகப்பனாரை வைத்து போஷித்து மாத்ரு பஞ்சகத்தில் சொன்ன மாதிரி ஆதிசங்கர பகவத்பாதாள் அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார். தாயார் தகப்பனாருக்கு அவ்வளோ ஒரு ஏத்தம். மாதர் தேவோ பவா, பிதர் தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா. ராம் ராம். ராதே கிருஷ்ணா.